இப்போ ஒரு பெரிய நிலச்சரிவு வருது. அந்த அந்த தீவிரவாதிகள்லாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. அந்த தப்பிச்சவங்களுக்கு எப்படி நம்ம பணம் கொடுக்க முடியும்? ஏன்னா அவர்கள் தீவிரவாதிகள். எல்லாரும் கத்தி கூட அறிவிக்காத ஒன்றிய அரசு திடீரென அறிவித்திருக்கிறது என்ன காரணம்? இன்னும் கொஞ்ச நாள்ல அநேகமா இந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி 1 கோடி கொடுக்க போறாங்க. ஏங்க நீங்க பார்க்க வரீங்க, அதுக்கு ஃப்ளைட் சார்ஜ் கேட்குறீங்க. என்னங்க என்ன இது புரியவே இல்லை நமக்கு. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்ன திடீர்னு வயநாடுக்கு இவ்வளவு, அதாவது பேரிடராக அறிவிக்க வேண்டும் எல்லாரும் கத்தி கூட அறிவிக்காத ஒன்றிய அரசு திடீரென அறிவித்திருக்கிறது என்ன காரணம்? உடனே பிரியங்கா காந்தி இப்போதாவது அறிவித்திருக்கிறேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேரளா ஒரு மினி பாகிஸ்தான். ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு ஓட்டு போட்டவங்கலாம் தீவிரவாதிங்க அப்படின்னு சொன்னவர் பிஜேபியை சேர்ந்த அமைச்சர். எப்படி அவருக்கு இந்த தைரியம் வந்தது? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்துக்களே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா போதும், ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், அரசாங்கமே உங்களுக்கு துணையாக நிற்கும், 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு பகிரங்கமாக பேசியிருக்கிறாரே. ஏற்கனவே ஒரு ஏரியாவை பற்றி பாகிஸ்தான்னு குறிப்பிட்ட நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மினிஸ்டரை உடனே பதவி விட்டு எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. அதை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. இதில் ஏன் பேரிடராக அறிவித்தாங்க? பின்னாடி, அதாவது பிரியங்கா காந்தி நினைத்தால் எவ்வளவு நிதியை கொடுத்திருக்க முடியும்? அண்டர் கிரவுண்டில் என்ன நடந்தது? பிரியங்கா வருவதற்கு முன், பிரியங்கா காந்தி வருவதற்கு பின். ஏன்னா பிரியங்கா காந்தி வந்ததுக்கு பிறகு பல நாடுகளிலிருந்து, பல இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுனால தான் உளவுத்துறை சொல்லி வேகமாக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அநேகமாக இந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி 1 கோடி கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா அவங்களுடைய எம்பி நிதியிலிருந்தே கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த எம்பி சம்பளம் இருக்குல்ல, அதுவும் வேணான்னு சொல்ல போகிறாங்களாம். இப்படி பல விஷயம் கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை தெரிந்து கொண்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் அறிவித்தா நல்லது தான். ஆனால் இது முன்னாடியே அறிவிச்சிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை பிறக்கும். நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பாகிஸ்தான்கிற மேட்டர் முதல்ல பேசிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் ஒரு பகுதியை ஒரு மினிஸ்டர், நிதேஷ் ராணா அப்படிங்கிற அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், எங்கே நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கார். அவங்க அப்பா நாராயண ராணே ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், சிவசேனா, பால் தாக்கரேக்கெலாம் ரொம்ப வேண்டிப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க பையன் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதேஷ் ராணே இதுக்கு முன்னாடி பல மோசமான கருத்தெல்லாம் பேசியிருக்கார். அவரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுதான் காலத்தின் கோலம். தேர்ந்தெடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு? ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு, நம்ம இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் இந்துக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்டாலின் கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் நிறைய செலவு கொடுக்குறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அங்கே இருக்க மக்கள் ஓரளவு உண்மையிலே அப்படி தான் இருக்கும் பொழுது இப்படிதான் நினைப்பாங்க. அப்படி இவர் என்ன சொல்கிறாரு? கேரளாவுக்கு நிதி கொடுக்கல. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கல. இப்போ எல்லாரும் எல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் விஷுவல் பார்க்குறாங்கல்ல, என்னங்க அது அங்கே மகாராஷ்டிராவில் இருக்க மக்கள் தானே, உள்ள நிறைய மக்கள் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஐயா மோடி பணமே கொடுக்க மாட்டாரு அப்படின்னா என்ன போடுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீவிரவாதிகளை அழிப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வெடிகுண்டு, ஆயுதம் எல்லாத்தையும் வச்சு அழிக்கணும். ஏன்னா அவங்க தீவிரவாதிகள், அவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய நிலச்சரிவு வருது. அந்த தீவிரவாதிகள்லாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. அந்த தப்பிச்சவங்களுக்கு எப்படி நம்ம பணம் கொடுக்க முடியும்? ஏன்னா அவர்கள் தீவிரவாதிகள். இந்த நோக்கத்தில் தான் பேசுகிறாரு. கேரளாவை ஒரு பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களுக்கு தீவிரவாதிகள் வாக்களித்தாங்க அப்படின்னு ஒரு பொது மேடையில் பகிரங்கமாக பேசுகிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் கவர்மெண்ட்டு உங்கள் பின்னால் நிற்கிது. இப்போ இருக்க முதலமைச்சர், நடக்கக்கூடிய முதலமைச்சர் யார் தெரியுமானா எல்லாருக்கும் தெரியுமே, அவர் ஐயருன்ட்டு. உண்மை தானே? அதுவும் உயர்ந்த ஐயர். என்னங்க இதெல்லாம் நம்ம பேசல, இவர் பேசுகிறதுனால நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? நாங்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லோரும் அடங்கி ஒடுங்கி இருக்கணும்பா. இது இந்த பேச்சு ரொம்ப அதாவது என்னன்னா, இதையும் கேட்டுட்டு சிண்டே மாதிரி ஆளுங்க உள்ளே உட்காந்துருக்காங்கும் போது தான் பணம் பதவிங்கிறதுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்களாம். மரியாதையை கொடுக்கக்கூடாதுங்க. வயசில் மரியாதை பெரிய ஆளாக இருக்காங்க, அதனால் மரியாதை அவங்க வைக்கக்கூடிய பதவிக்கு மரியாதை கொடுக்குறோம். அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இந்தியா முழுக்க இவர்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன? இப்போ அடுத்து என்ன வருது?
பிரியங்கா காந்தியோடைய வயநாடுக்கு ஏன் இவ்வளோ நம்ம என்ன கேட்குறோம், எல்லாம் பேரிடர் தானப்பா, நீ தானப்பா பேரிடர் இல்லைன்னு முதல்ல நீ தானப்பா சொன்ன, மக்கள்லாம் நம்பணும்ல, இந்துத்துவம் அதுவும் இந்துத்துவம் ஆமாம்மா பேரிடர்லாம் இல்லை, ஐயோ ஒன்றுமே ஆகலையா வயநாட்டில் ஒன்றுமே ஆகலைங்க, சின்ன ஒரு கல் தான் போச்சு, 200 பேர் தான் செத்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது எப்படிங்க பேரிடர் அறிவிக்க முடியும், ஒன்றிய அரசு அறிவிக்கணுங்க, சயின்டிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாதா, யார் இங்கே இருக்க அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் இவங்கெல்லாம் பேச நல்ல வார்த்தை வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏழை மக்கள் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க, அவர்களை விட்டு விட்டு நீங்கள் ஒரு சொய்யாரமாக ஒரு 8-9 நாள் கழிச்சு ஐயா வரார் மோடி, இவர் வந்திருக்கவே வேணாம்னு வச்சுக்காங்க, முதல்ல நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இவர் வந்தார் ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் பத்தாச்சின்னு ஏதோ சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சரி ஏதாவது கொடுக்க போகிறாரு போலகுது அப்படின்னு அப்பயே நம்ம சொன்னோம், எங்கே கொடுக்க மாட்டாருங்க அவர், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அங்கே பர்தா போட்டு நிற்கிறவங்கள பார்த்தாலே அவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்க மாட்டார், அது கொடுக்கல, சரி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு வருது, என்ன லெட்டர்னா, இது வரைக்கும் கேரளாவில் பேரிடர் நிவாரணம்லாம் பண்ணாங்கல்ல, அதுக்கு விமானத்தை அனுப்புனாங்கல்ல யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அந்த விமானத்துக்கெலாம் இது ஃபீஸ் இவ்வளோ, வாடகை இவ்வளோன்ட்டு, எது கேரளாக்காரங்க ஜிஎஸ்டி வரி கட்டுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் யூபி பீகார் மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க, சார் அது கொடுத்துட்டு போங்க, ஏங்க நீங்கள் பார்க்க வரீங்க அதுக்கு ஃப்ளைட் சார்ஜ் கேட்குறீங்க, என்னங்க என்ன இது புரியவே இல்லை நமக்கு. இந்தியாவில் இதுக்கு முன்பால் ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தி, நரசிம்மராவ், தேவகவுடா, குஜ்ரால் எவ்வளோ தலைவர்களாக இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அதாவது என்னன்னாங்க, நரசிம்மராவ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நரசிம்மராவ் அவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்களை ஆதரிக்க சொன்னார், பெரிய கேஸ் அது. இப்போ இருக்கக்கூடிய சிபு சோரன்லாம் ஆதரிச்சார், ஹேமந்த் சோரனுங்க அப்பா, பழைய வரலாறு, அவர் கூட இந்த மாதிரி விஷயத்தை பண்ணலையேங்க. நீங்கள் என்னங்க இப்போ அதாவது இது என்ன பேசுறதுன்னே தெரியல, இந்த விஷயத்தை நம்ம எப்படி இதை டீல் பண்ணுறது, இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? அப்போ நமக்கு என்ன பயமாகுதுன்னா, அப்போ பேரிடர் நிவாரண நிதி நம்ம கேட்டோம்னா ஐயா பார்க்க வந்தாருன்னா அந்த ஃப்ளைட்டுக்கும் காசு கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, எதுக்கு அந்த நிவாரணம்லாம் பார்க்க வந்தாங்கல்ல நிர்மலா சீதாராமன், நமக்கு எப்போ லெட்டர் அனுப்ப போகிறாங்கன்னு தெரில, நிர்மலா சீதாராமன் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்கப்பா, தயவுசெய்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவர் காசு கொடுங்க, ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்தாலே ஒரு பெருமை தான், ஏன்னா கடவுளின் ஸ்ட்ரெயிட்டான அப்பாயின்மெண்ட் பண்ண அவங்க வராங்க, அப்போ அவர்களை பார்க்குறதே பெரிய ஒரு 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 நல்ல காரியம், அவங்க பொற்பாதங்கள் உங்கள் தமிழ்நாட்டுக்கு படுறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், இப்படிலே சொல்லுவாங்க பொழுது. சரி அது ஒரு பக்கம் இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஐயா மோடி வராருன்னு எல்லாம் ஒரே மாநிலம் முழுக்காலாட்டி, ஏன்னா எல்லாரும் கோபமாக இருக்காங்க, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபிக்கு ஒரு சிக்கல், என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது அவருக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தியோடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் அவங்க நினைச்சாலே 1 கோடி கொடுக்க முடியும் அவங்க மேம்பாட்டு நிதிக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கி கொஞ்சம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி அவங்க கைப்பட நிறைய பேருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்களாம். அதாவது கேரளாவில் இந்த மாதிரி வயநாட்டில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்ட்டு. இந்த ஃபண்டு பெரிய அளவுக்கு வரப்போகுது, அது ஜனவரி மாதம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பிரியங்கா காந்தி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடுது. நம்ம பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தான். பிரியங்கா காந்தி பண்ண உடனே ஆடி போய் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கல்ல, அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும். இன்னொன்றுங்க, மக்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஏதாவது பணம் கொடுத்தா போதும். ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கல்ல பணம், இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏப்பா நடந்து எவ்வளோ நாளாகி நாங்கள் வறுமையிலும் பிச்சை எடுத்து ரோடாக திரிஞ்சு எல்லாம் அகதிகள் மாதிரி உட்காந்துருக்கோம், அப்போல்லாம் நீ பணம் கொடுக்கல. இப்போ என்ன ஞான உதயம், இந்தியா ஒரு வல்லரசு நாடு, இந்தியாவில் இருக்க டெக்னிக் எல்லாம் பயங்கரமான டெக்னிக்கு. அதாவது என்னமோ சொல்கிறேன், இந்த ட்ரெயின் போகும்போது முன்னாடி யாராவது வந்தால் கூட ட்ரெயின் நின்றோம். ஐயா சொன்னதுக்கப்புறம் நிறைய விபத்து நடந்துச்சு, அது வேறு விஷயம். இதெல்லாம் சொன்னீங்க, இதை கணிக்க முடியாதா? வயநாடு பேரிடரா இல்லையான்னு கணிக்கிறதுக்கு எவ்வளோ நாளா? எதுக்குங்க கணிக்கணும்? சாதாரணமாக பார்த்தாவே தெரியுதுங்க. 200 பேர் இறந்துருக்காங்க, மிகப்பெரிய நிலச்சரிவு, இதை பார்த்தாலே தெரியுமே. இதில் நடந்தது, கள்ளக்குறிச்சியில் நடந்தது, ஒரு 7 பேர் இறந்தாங்க, அந்த மாதிரி நிலச்சரிவு. அது யோசனை பாருங்க, இதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு பிடிக்காதுன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க, ஆனால் பணம் மட்டும் வேணும். உச்சநீதிமன்றத்தில் நம்ம கேஸும் தமிழ்நாடு போட்டிருக்கோம், இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ என்ன நம்பிக்கையில் நம்ம உயிர் வாழ்கிறோம்? எந்த நம்பிக்கையில் உயிர் வாழ்கிறோம்? நம்ம ஒரு பணத்தை கொடுப்போம், அந்த பணத்தை நமக்கு ஆபத்து நாட்டில் கூட நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டீங்க, அப்படியே வச்சுக்குவீங்க. எதை கேட்டாலும் உங்களுக்கு தெரியல, ஏதாவது கேட்டால் இந்தியை படிக்க தெரியல, உங்களுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு திட்டுறது, இதெல்லாம் என்ன? அப்போ எப்படி பிஜேபி வளரும்? அவங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஏரியாலாம் பிஜேபி வளராது. ஏன்? இங்கே மூட நம்பிக்கைகளை புகுத்த முடியாது. ஏன்னா அதாவது என்னது இவர் சொல்கிறாரு, அந்த உத்தரப்பிரதேச கவர்னர்,
அவங்க தான் முதல்ல வந்து நம்ம குஜராத்துடைய முதல்வராக இருந்தாங்க ஐயா மோடி போனதுக்கப்புறம். அதாவது அப்பயே கும்பகர்ணன் வந்து நிறைய ஆயுதங்களை வச்சுருந்தாராம். எது இந்த ஆயுதம்லாம் தயாரிக்கிறாங்களா அமெரிக்கா, நம்ம அப்துல் கலாம், அதெல்லாம் ஏற்கனவே கும்பகர்ணனே தயாரிச்சிட்டாராம். பங்கஜ் மேத்தாங்கிறவர் அப்போயே ஒரு ராக்கெட் வச்சுருந்தாராம். இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க அவங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவங்க எந்த மாதிரி கருத்துக்களை விதைக்கிறார்கள். அதனால் இங்கே இந்த தென்னிந்தியாவில் வேலை நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு ரொம்ப கோவம் என்னன்னா, கர்நாடகத்தில் அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடாது, கர்நாடகத்தில் ஓட விட்டுருக்கணும் இந்த கட்சியை. இந்த அளவுக்கு அக்குருவம் மட்டும் ஒரு கட்சி எப்படி இருக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே போய் இப்போ பிரியங்கா காந்தி லெட்டர் எழுதிட்டாங்க. அதான் மரியாதை, நீங்கள் தவறு பண்ணிட்டு இப்போயாவது பணம் கொடுத்தீங்கப்பா. அப்போ பணம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? பிரியங்கா காந்தி எடுத்த நடவடிக்கை. அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே அறிவிச்சிருக்கீங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிரச்சலாக பயம் இருக்குல்ல. இது வரைக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிறேன், இது வரைக்கும் வேறு யாராவது அங்கே எம்பியாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா? பிரியங்கா காந்தி பணத்தை கொடுத்துடக்கூடாது. அவங்க தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுத்தா அது ஒரு பெரிய செய்தியாகும் தேசிய அரசியலில். வயநாடு மக்களுக்கு ஒரு எம்பி நினச்சா அவ்வளோ பணம் கொடுக்க முடியும். இன்னும் நிறையா காசை வந்து மற்றவங்கட்டெலாம் வாங்கி அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் பெரிய நியூஸு. என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு கூட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லைங்க ஜார்ஜ் சொராஸ் இருக்காருல்ல அமெரிக்கா, அவர் வந்து வயநாடுக்கு நிறையா பணம் கொடுக்குறதா இருந்தார். சோனியா காந்தி நம்ம பிரியங்கா காந்திலாம் கேட்டிருக்காங்க. ஜான் சோரஸ் யாருன்னா சோனியா காந்திக்கு வேண்டிப்பட்டவர், குடும்பத்துக்கு வேண்டிப்பட்டவர். அதாவது அவர் மூலியமாக பணம் கொடுக்குறதா இருந்தால், ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக விரோதி. யார்? ஜான் சோரஸ் சமூக ரீதியாக. சமூக ரீதி அமெரிக்காவில் எப்படி நடமாடிட்டு இருக்காரு நமக்கு தெரியல. அந்த அரசாங்கத்திட்ட அவர் ஒரு பத்திரிக்கை வச்சிருக்காரு, உங்களை பற்றி தப்பாக எழுதுறாரு. ஏன்னா நீங்கள் அக்குருவம் பண்ணுறீங்க, இந்தியாவிலேருந்து அந்த உங்களை பற்றி தப்பாக எழுதுறாங்க. அவர் எப்படி சமூக ரீதியாக இருக்க முடியும்? அவர் ஏங்க யார் பணம் கொடுத்தா என்னங்க, அவர் சமூக ரீதி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதனால் நாங்கள் வந்து முந்திட்டு கொடுத்தோங்கிறாரு. இதெல்லாம் வைத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே நிதேஷ் ராணா என்ன சொல்கிறாரு? பாகிஸ்தான்கிறாரு, இந்துக்களே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது எல்லாருக்கும் பிரச்சனை என்றால் எங்கள்கிட்ட வாருங்கள். அப்படி தாங்க ஒரு நல்ல அரசு. உங்களுக்கு பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க, தரமாட்டமாக்கிடுவோன்னா யோகி பாணியில் பண்ணுறாரு. புல்டோசர் அரசியல் அங்கே மறுபடியும் ஆரம்பிக்கிறார் நிதேஷ் ராணா. நிதேஷ் ராணுடைய பழைய பேச்சுக்கள் இதை விடலாம் கேவலமாக பேசியிருக்காரு. ஒரு நடவடிக்கை இல்லை. அவங்க அப்பாவும் கேவலமாக பேசுவார், அவர் மேலே நடவடிக்கை இல்லை. இவங்க 2 பேர் பேசுகிறதே ஒரு ஹாபியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடுத்துக்க. ஒன்று தாங்க, தலைவர் சரியில்லை என்றால் அந்த ஆட்சி சரியாக இருக்காது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மகாராஷ்டிரா மக்கள் பாவம், முதல்ல இந்திய மக்களே பாவம். ஐயா மோடியோடைய ஆட்சியில் அவர் வந்து, ஆனால் மோடி முதல்ல இருந்த மாதிரி அந்த துடிப்பு ஆரவாரம்லாம் மோடிட்டு இல்லை. என்னன்னு தெரில, ஆள் என்னன்னு தெரில, நல்லா பிரைட்டாக இருப்பார் ஆள். இப்போ ரொம்ப கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருக்குது. என்ன அவருக்கு என்ன கவலையோ என்ன கஷ்டமோ தெரில. என்ன வயசாகி போச்சா அந்த கவலையா என்னன்னு நமக்கு புரியல. ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் பாருங்களேன், கொஞ்ச நாளாகவே அவர் ஒரு பிரைட்டாக இருப்பார். எப்பயுமே ஏதோ ஆச்சா போச்சான்னு பேசுவார். ஒன்றும் அந்த ஒரு மலர்ச்சி இல்லை, முகமலர்ச்சி. ஏதோ பிரச்சனை பொழுது சொல்ல முடியாது. அவர் இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்குது, நம்மளை மாற்றினாலும் மாற்றிடுவாங்களா? அடுத்து அமித்ஷா வேறு இருக்கான், அந்த ஆள் நம்ப முடியாது. பக்கத்தே வேறு கூட இருக்கார், சொல்ல முடியாதுங்க. பக்கத்தில் இருக்கணும் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அவருக்கு தெரியாது எத்தனை பேர் அடிச்சுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அவருக்கு டென்ஷனாக இருக்கும்ல. நம்ம தான் நிம்மதியாக இருக்காரு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி பெற்றது பிரியங்கா மட்டுமல்ல, வயநாடு மக்களும். இன்னும் குறிப்பாக சொல்ல, இந்த மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் லேட்டாக அறிவித்தாலும் பரவாயில்ல, அறிவிச்சிங்க, அதுக்கு ஒரு நன்றி. ஆனால் இந்த மாதிரியான இப்போ நிதேஷ் ராணா பேசிய பேச்சுக்கு கண்டிப்பாக யாராவது நீதிமன்றம் போவாங்க. நீதிமன்றம் கடுமையான ஒரு தண்டனை கொடுத்து முதல்ல அவருடைய அமைச்சர் பதவியை பறின்னு சொன்னாதான் அடுத்தவர்களுக்கு பயம் வரும். இந்தியா எல்லாருக்குமான நாடாக இருக்கும். அதை உச்சநீதிமன்றம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். பண்ணணும் நம்ம இந்திய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதே வேறு யாராவது ஒருத்தர் அந்த ஏரியாவில் இருக்குது இல்லை, இதே ஒரு முஸ்லீம் பாருங்கள், அந்த ஏரியாவில் இருக்குல்ல, நாங்கள் தான் இருக்கோம், யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தால் எவ்வளோ பிரச்சனை கிளப்பியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயமா? எல்லாம் புரியவே இல்லையே. இந்துக்களுக்கு மட்டும் இந்த நாடுங்கிறத எந்த தலைவருங்க சொன்னார்? யார்? கோல்வால்கர் சொன்னாரா? சவார்கர்? இந்த 2 பேரும் தான் இந்தியாவா? இந்த 2 பேரும் யாருங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும். சவார்கர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரும் தெரியும். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரை மக்கள் விரும்புவாங்களா? அகிம்சையால் உலகத்தை வென்ற காந்தியாரை விரும்புவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.